ஸோ ஹலோ கைஸ், நான் உங்கள் சஷ்வத். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பைத்தன் ப்ரோக்ராமிங் வந்து ஹேக்கர் ரேங்க்ல சால்வ் பண்ண போகிறோம் இந்த சீரீஸில். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வர மாதிரி ஹலோ வேர்ல்ட் ப்ராப்ளம். ஸோ இதில் நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி நம்ம என்டர் பண்ணாலே போதும். என்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இங்கே எரர் வரும். ஏன்னா ஹேக்கர் ரேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசைர்டு அவுட்புட் வந்து நம்ம கொண்டு வரணும். அவங்க டிஃபைன் பண்ண அவுட்புட் வந்து நமக்கு வரணும். ஸோ நம்மளோட அவுட்புட் வந்து என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், ஹலோ வேர்ல்டு வந்திருக்கு. பட் இங்கே வந்து கமா அண்ட் ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம இதையும் வந்து ஆட் பண்ணணும். ஒரு கமா அண்ட் ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு டெஸ்ட் கேஸ் வந்து ரன் ஆயிரும். டெஸ்ட் கேஸ் வந்து நமக்கு ரன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கோடுக்கு வந்து போயிடலாம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ டாஸ்க் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீஜர் வந்து நம்ம யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கிக்கணும். இன்புட் வாங்கினதுக்கப்புறம் இவங்க இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கிற சர்டன் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி டிசைட் அவுட்புட் வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ இது ஈஸி தான், சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கொடுத்துருக்குங்க, இஃப் என் இஸ் ஆட். என்னங்கிற இன்புட் வந்து இங்கேருந்து வாங்கிட்டாங்க. இஃப் என் இஸ் ஆட் அப்படிங்கல இஃப் n ஆட் நம்பருக்கான கண்டிஷன் என்ன, n மாடுலோ 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஆட் நம்பராக இருந்ததுன்னா நம்ம என்னன்னு பிரிண்ட் பண்ணோம், வியர்டுன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணோம். ஸோ வியர்ட். ஸோ வியர்டுன்னு பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்எஃப் கண்டிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஈவன் அண்ட் இன்க்ளூசிவ் ஆஃப் ரேஞ்ச் 2 to 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவன் அப்படிங்கல n மாடுலோ 2 இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் இன்க்ளூசிவ் ஆஃப் ரேஞ்ச் அப்படிங்கல n in range of 2, 5. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பிரிண்ட் பண்ணணும், நாட் வியர்டுன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். ஸோ நாட் வியர்டுன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் திருப்பி ஒரு எல்எஃப் ஸ்டேட்மெண்ட்டில் n is even, அதே கண்டிஷன் எழுதிடலாம். சாரி, n is even and inclusive of range 6 to 20. print வியர்டுன்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் போட்டுடலாம். சாரி, எல்எஃப் n modulo 2 is equal to 0 and n is greater than 20 அப்படின்னு சொல்லி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. print not weird. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா n கொடுக்கலாம் நம்ம n. இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். நமக்கு டெஸ்ட் கேசஸ் வந்து எல்லாமே ரன் ஆயிடுச்சு. ஸோ சப்மிட் கோட். ஒரே ஒரு டெஸ்ட் கேஸ் மட்டும் நமக்கு ராங் ஆன்சர்னு வந்துருக்கு. என்ன டெஸ்ட் கேஸ் அது? ஐ திங்க் இங்கே வந்து நம்ம 6:21. இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். யா, ஓகே. இப்போ நமக்கு கோடு வந்து ரன் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கோடுக்கு வந்து போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ டாஸ்க் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனில், அதாவது ரெண்டு இன்புட் வந்து நம்ம வாங்குறோம், ஏ அண்ட் பின்னு சொல்லி ரெண்டு இன்புட் வந்து வாங்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் வந்து நம்ம என்ன பிரிண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தி டூ நம்பர்ஸ், இந்த டூ நம்பர்ஸோட சம் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் லைனில் டிஃபரன்ஸ், தேர்ட் லைனில் வந்து ப்ராடக்ட் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி ஏ அண்ட் பி வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். பிரிண்ட் a plus b, print a minus b, print a star. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம்.
நமக்கு டெஸ்ட் கேஸ் எல்லாமே பாஸ் ஆயிடுச்சு. சப்மிட் கொடுத்து பார்க்கலாம் எல்லாமே பாஸ் ஆயிடுச்சா? எல்லா டெஸ்ட் கேஸும் நமக்கு பாஸ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பை.